guys, it's me Verilog with Maha. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விவோட வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து AMD விவாடோ சர்ச் பண்ணிக்கோங்க. AMD விவாடோக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. அதில் போயிட்டிங்கன்னா என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து இந்த AMD யூனிஃபைடு இன்ஸ்டாலர் ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்த மாடல், அதை ஏற்றுங்க. அதுக்குள்ளே போயிட்டு என்னென்னா இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் இதை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணோடனே என்ன வரும்னா, இது லோட் ஆக்கிட்டோம். இதில் வந்து உங்கள் நேம் இதெல்லாம் கொடுக்கணும். அதில் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு இந்தியனு ராஜபாளையம் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து டவுன்லோட்னு கொடுங்க. ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், FPGAன்னு. ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே போகணும். அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு அந்த இதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா EXE ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு எஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆகும், ஃபியூ செகண்ட்ஸு. ஓகே, என்ன ஆகும்னா இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் ஃபஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடியெலாம் கொடுத்தக்கப்புறம் டவுன்லோட் இமேஜில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இதில் உங்கள் ப்ரௌசிங் இது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சியில் வந்து இது பண்ணுறேன், AMD டிசைன் டூல்ஸ் டவுன்லோட்ஸ்குள்ளே இது பண்ண போகிறேன், அதனால் அதிலே இருக்கட்டும். அது பண்ணக்கப்புறம் செலக்டட் ப்ராடக்ட் ஒன்லி கொடுத்துட்டு அதில் விண்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கொஞ்சம் இதாகும். இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபைடாக காட்டும். பாஸ்வேர்டு தப்புனா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையான்னு கரெக்டாக போடணும். நான் இருங்க செக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொடுத்தக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அதில் வந்து விவாடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை தான் இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ML என்டர்பிரைசஸே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன உங்களுக்கு ஃபைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 7S சீரீஸில் எனக்கு வந்து இந்த விர்டெக்ஸ் மட்டும் போதும். அதனால் நான் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்பார்டன் வேணாம். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் நான் குறைச்சிக்கிட்டேன். மொத்தம் 17 தான் வரும். நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இதாகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டவுன்லோட் வேலிடேட்டிங் இன்ஸ்டாலிங் எல்லா ஃபைல்ஸும் இங்கே வந்து டவுன்லோட் ஆகும் ஒவ்வொன்றா. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டைம் எடுத்துக்கிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 hours 1 hours கிட்ட ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் டன் கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல ஒரு ட்ரைவில், அந்த இதுக்கு போகணும். அது எதுக்குன்னா நாங்கள் நார்மலாக நம்ம இதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து எங்கே சேவ் பண்ணேன்னா சியில் AMD டிசைன் டூல்ஸ்குள்ளே டவுன்லோட்ஸ்குள்ளே சேவ் பண்ணேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸ் செட்டப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் அடுத்து இதை டவுன்லோட் பண்ணணும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேட்கும். எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்றதை மறுபடியும் அதே மாதிரி தான் எல்லாம் கேட்கும். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துருங்க. நீங்கள் மெயினாக நீங்கள் எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்துருங்க. இதுதான் மெயின். தேர்ட் பார்ட்டி ஏன்னா நீங்கள் கொடுத்ததுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து மொத்தம் எவ்வளோ கேட்குதுன்னா மறுபடியும் எல்லா டிஸ்க் ஸ்பேஸையும் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி என்ன ஸ்பேஸ் கிடச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. மறுபடியும் இந்த இது காட்டும், எவ்வளோ இது பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் காட்டும். அது வந்து 46 காட்டியிருக்கு. இன்ஸ்டால்னு கொடுங்க. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் உங்கள் ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வேகமாகவே ஏறும். இது நோ ப்ராப்ளம். இப்போ வந்து செட்டப் விசார்ட் வந்து கேட்கும். அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு எல்லாத்தையும் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் அக்ரி பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேட்கும், ஃப்ரீ ட்ரையலு இந்த இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஓப்பன் JDK நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த இது கேட்கும். அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. இது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வரும், அது ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 3 இது இன்ஸ்டால் ஆகிருக்கும்.
ஓகேவா? அப்போனா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இதில் விவாடோ 2025.2 இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்றது வந்து ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதாகும். அந்த விவாடோ 2025.2 வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்கும். இதுவே ஒரு பெரிய வேலை. இதுக்கு ஒரு தனி வீடியோ வேணால் போடுறேன். இந்த மாதிரி க்ரியேட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நிறையா கேட்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் மொத்த ப்ராஜெக்ட்டும் சேவ் பண்ணுற மாதிரி, அதுலேயே நீங்கள் எல்லாமே நிறையா இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் லிங்க் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த ஆஃப் ஆர்டரை எடுத்து ஃபுல் ஆர்டருக்கு 2 ஃபுல் ஆர்டராக ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது எப்படின்றதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்லி காட்டுறேன். தேங்க்யூ காய்ஸ்.